உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்னையா வேணும் உனக்கு? உன்னை இந்த ஊரை விட்டு போன்னு சொல்லி இன்னும் நீ போகாம எதுக்குல இங்கே நிக்க? ஒத்துட்டேன்ல, எதுக்கு இங்கே சுத்திட்டு இருக்கவ? ஏ சண்முகம், நீ பேச வேணாம். இது பொம்பளைங்க விஷயம். நான் அந்த அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இப்படி வா. நான் யார் கூடயும் பேச தயாரா இல்ல. பேசி எந்த காரியமும் ஆக போறது கிடையாது. உங்க ஆசை, வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நீங்க முக்கியமான விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இது எல்லாமே எங்க அப்பாவோட வேலைதான்னு எனக்கும் இவனுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஐயா, எப்படியா? இல்லே, அவ புத்திசாலியிலே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா அவ. நிச்சயமா இதை நீங்களா எதுவும் செய்யல. எங்க அப்பா சொல்லிதான் இத்தனை வேலையும் நீங்க செய்றீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நிச்சயமா என் அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாரு. அவர் உங்க மேல இருக்கிற அக்கறையால இந்த விஷயத்த பண்ணல. சண்முகம் அவருக்கு பகை. அந்த பகையை பழி தீர்த்துக்கிறதுக்காக தான் எங்க அப்பா இந்த வேலையை செய்யறாரு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். யாரும் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போகலாம். போகதான் போறேன். ஆனா உண்மையை சொல்லாம எப்படி போறது? காணாம போன உங்களோட குழந்தைதான் கனின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? நிச்சயமா அவர்தான் சொல்லி ஏமாத்தி உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பாரு. ஏன் தெரியுமா? சண்முகத்தை பழி வாங்கறதுக்காக. நான் வேற யாரும் இல்ல, அவர் பெத்த பொண்ணுதான், சௌந்தரபாண்டியோட மக. நானே சொல்றேன், இது எங்க அப்பா இன்டென்ஷனலா பண்ற தேவையில்லாத வேலை. அவர் நல்ல மனுஷனே கிடையாதுங்க. ஃப்ராடுத்தனம், பித்தலாட்டம், இந்த மாதிரியான வேலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம செய்வாரு. அது மட்டுமா, அவர் பெத்த பொண்ணு என்னையவே ஏமாத்தி இந்த பாத்திர கடைக்காரர் மகனுக்கு கட்டி வைக்க பார்த்தாரு. ஆமாவா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அவருக்கு எந்த குடும்பமும் நல்லா இருந்தா பிடிக்காது. மத்தவங்களை அழ வச்சு பாக்குறதுல அவருக்கு பயங்கரமான இன்பம். அந்த ஆளை நம்பாதீங்க. அவர் சொல்றாருன்னு தப்பு பண்ணாதீங்க. கடைசியில அவர் உங்களை பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டு எனக்கு என்னன்னு போயிடுவாரு. சண்முகத்துக்கு துரோகம் பண்றவரு நிச்சயமா நாளைக்கு உங்களுக்கும் துரோகம் பண்ணுவாரு. என் வார்த்தையை நம்புங்க. பெத்த குழந்தைய பார்த்தா தாய்க்கு தெரியாதா? மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏன் புள்ளதான், நான் சுமந்து பெத்த புள்ளதான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.